கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்போ உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் நான் தனியாக இருக்கிறதா நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம். அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் தனியாக இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எதை குறித்து நீங்கள் பயப்படவும் கலங்கவும் திகைக்கவும் வேண்டாம் என்று சொல்கிறாங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜெனிசிஸ் 26 chapter verse 3. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்பா சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்கிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்பா நம்ம கூட இருந்தாலே போதும். ஆனால் அப்பா சொல்கிறாங்க, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இன்று எந்தெந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கித்து ஏகித்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்பா சொல்கிறாங்க, உங்கள் எல்லா எல்லைகளையும் நான் விரிவாக்குவேன். உங்களை நிச்சயமாக அப்பா என்ன பண்ணுவாங்க, பழுகி பெருக பண்ணுவாங்க. இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் நிர்மூலம் ஆகும். உங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் அப்பா மாற்றுவாங்க. உங்கள் தரித்திர சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். உங்கள் கடன் பிரச்சனை எல்லாம் அப்பா மாற்றி போடுவாங்க. உங்கள் பிஸ்னஸ் நல்லா இல்லை நினைக்கிறீங்களா, உங்கள் பிஸ்னஸை அப்பா மீண்டும் பழைய பிஸ்னஸை விட இன்னும் உங்களை பழுகி பிறக செய்து எல்லா தடைகளையும் உடைத்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா, அப்பா அருமையான குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவாங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, அப்பா உங்களுக்கு ஏற்ற வரனை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தருவாங்க. இப்படி என்ன ஆசீர்வாதத்தோடு கூட இந்த காலை நேரத்தில் நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்களோ அதை நிச்சயமாய் அப்பா செய்வேன் என்று சொல்கிறாங்க. அப்பா கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறாது. அதே வசனம் பாருங்க, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் என்று சொல்கிறார். தேசம் அல்ல, தேசங்களையே தருவேன் என்று சொல்கிறாங்க. அப்பா ஏற்கனவே ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போமானா, ஜெனிசிஸ் 12th chapter verse 7ல் கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பா வாக்கு கொடுத்துட்டாங்க, உன் பிள்ளைகளுக்கு நான் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அப்பா வாக்கு கொடுத்துட்டாங்க. அப்பா வாக்கு கொடுத்தா அது நிச்சயமாக நடக்கும். அது ஒரு நாளும் வீணாக விருதாவாக போகாது. அதே போல ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெனிசிஸ் 13 chapter verse 15, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். இந்த காலை நேரத்தில் அப்பா அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும். ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன், அப்பா ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. அவர் சோர்ந்து போகிற நேரம், ஐயோ நடக்கலையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகிற நேரம்லாம் அப்பா திரும்ப திரும்ப வந்து நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி அங்கே அந்த வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்தி கொண்டு இருந்தார். அதே போல தான் உங்களுக்கும் அப்பா சொல்கிறாங்க, சில நேரம் வாக்குத்தத்தம் வந்துடுச்சு, நிறைவேற டிலே ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் வருத்தத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்பா சொல்கிறாங்க, நான் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதுக்கு தான் அப்பா அநேக தடவை உங்களுக்கு அதே வாக்குத்தத்த வசனத்தை ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு காண்பித்துக்கிட்டே இருக்காங்க. அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சமாதானம் வருகிறது. ஏன் வருது? ஏன்னா அது அப்பா கொடுத்த வார்த்தை, அது நிச்சயமாக தாமதித்தாலும் வரும். கண்டிப்பாக அப்பா அற்புதத்தை செய்வாங்க. அதே ஆதியாகமத்தில் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஜெனிசிஸ் 17 chapter verse 8, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாய் கொடுத்தேன். இன்றைக்கு நீ பரதேசியாய் தங்கி வருகிற இந்த கானான் தேசம், அது அப்பா அவருக்கு சொந்தம் இல்லை, அவர் பரதேசியாக தான் சுற்றி திரிந்தாங்க. அதே போல் தான் இன்னைக்கு நமக்கும் சொந்தமாக ஒன்று இல்லைன்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட பார்த்துருக்கலாம். நானும் பரதேசி போல தான் அலைந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கலாம். அப்படி பரதேசியாய் அலைந்த அந்த ஆபிரகாமை தான் அப்பா அபரிதமாய் ஆசீர்வதித்தார். இன்று வரைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததின்னு தான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதே போல தான் உங்களையும் அப்பா சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் பரதேசி போல் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க, அப்பா உங்களை நிச்சயமாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். எந்த இடத்துலலாம் வெட்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துலலாம் கலங்கி போனீங்களோ, எல்லாவற்றிலையும் நான் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், ஜெனிசிஸ் 26th chapter verse 24,
4. அன்று ராத்திரிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே. இங்க அப்பா ஈசாக்குக்கு சொல்றாங்க, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாத, நீ பயப்படாத. உங்க அப்பாவுக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டேன், அதனால நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் நிச்சயமாக ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தை அப்பா கொடுக்குறாங்க பாருங்க. அப்பா ஒரு வாட்டி சொன்னாங்கன்னா சொன்னதுதான். ஆபிரகாமுக்கு சொல்லிட்டேன், ஈசாக்குக்கு செய்ய மாட்டேன் அப்படி இல்லை. ஈசாக்குக்கு தெரியாது, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஈசாக்குக்கு தெரியாது. ஆனால் அப்பா ஒரு வாட்டி சொல்லிட்டாங்க அப்படின்னா ஈசாக்கை தேடி சொல்றாங்க, நீ பயப்படாத, இருக்கிற சிச்சுவேஷன் பேடாக தான் இருக்கு, இப்போ நீங்கள் கடந்து செல்லுகிற பாதை ஆசீர்வாதத்துக்கு போவோமா அப்படின்றத 1% கூட நம்பிக்கை இல்லாமல் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த சூழ்நிலையை நீங்கள் பார்க்காதீங்க, அப்பா கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை மட்டும் பாருங்கள். ஆகாரு குழந்தை சாக போகுதுன்னு சொல்லி அதையே தான் பார்த்து கொண்டு இருந்தாங்க. அது பக்கத்துலேயே ஒரு துறவு இருந்துச்சு, அதை பார்க்கல. அப்பா ஆல்ரெடி வாக்குத்தத்தம் அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டாங்க, உன் பிள்ளையோட சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி. அந்த வாக்குத்தத்த வசனத்தை மட்டும் அவங்க பார்த்துருந்தாங்கன்னா அவங்க அழுது கொண்டு இருந்திருக்க மாட்டாங்க. அப்பா சொல்லிட்டாங்க, நிச்சயமா இஸ்மவேலை ஆசீர்வதிப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா அவங்க அழுது இருக்க மாட்டாங்க. இன்றைக்கும் நீங்க அழுது கொண்டு இருக்கீங்க, ஏன்? அப்பாவோட வாக்கு தத்துவத்தை இன்னும் நீங்கள் விசுவாசிக்கலை. அந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்கும் பொழுது அடுத்த ஜென்ரேஷனில் ஆபிரகாமுக்கிட்ட என்ன பேசினான்னு சொல்லி ஈசாக்கு தெரியாது. இருந்தாலும் ஈசாக்கு கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவுக்கு நான் வாக்கு தத்துவம் கொடுத்துருக்கேன், அதை உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறாங்க. ஈசாக்குக்கு விரோதமாக அந்த ஊரே எழும்பி வந்தாங்க. அந்த ஊரே எழும்பி வந்தாலும் அப்பா அவரோடு கூட இருந்து அப்பா ஆசீர்வதிச்சாங்க. அந்த ஊரில் இருக்கவங்க சொல்கிறாங்க பாருங்க, 29ஆம் வசனம், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்து கொண்டு இருக்கலாம், ஆனால் அவங்களே சொல்லுவாங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று அவங்க சொல்லுவாங்க. கடைசியாக ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். கலாஷியன்ஸ் 3rd chapter verse 8. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து. எவ்வளோ அருமையான வாக்கு அப்பா கொடுக்குறாங்க. மேலும் விசுவாசத்தினால தான் புறஜாதிகள் நீதிமான்களாக்கப்படுகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு. விசுவாசத்தினால தான் புறஜாதியான நாம நீதிமான் ஆகிறோம். நீதிமான் ஆகிறோம்னா ரட்சிப்பு அப்பா கொடுக்குறாங்க. எதனால? விசுவாசத்தினால தான். அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசம்தான் ஆபிரகாமை உயர்த்தினது. அதே போல நீங்களும் விசுவாசிக்கும் பொழுது அப்பா அற்புதம் செய்வாங்க. அதுல இன்னொரு வார்த்தை அப்பா சொல்றாங்க பாருங்க, உனக்குள் சகல ஜாதிகளும், உங்க மூலமா தான் உங்க குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை அப்பா வச்சிருக்காங்க. சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து. சுபம், நல்ல விசேஷம், நல்ல விசேஷம் முன் அறிவித்தது. இந்த காலை நேரத்திலும் நல்ல விசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. என்ன நல்ல விசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாங்க. இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்து பயப்படாதீங்க, அதை மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அதையே பார்த்து ஆகார மாதிரி அழுது கொண்டு இருக்காதீங்க. அப்பா துறவு வைத்திருக்கிறாங்க. அந்த ஆகாருடைய கண்களை திறக்கும் பொழுது அந்த துறவு பார்த்தாங்க. அதே போல இன்று இந்த விசுவாசம் என்கிற கண்ணை அப்பா உங்களுக்கு திறக்க போறாங்க. உங்க துறவுகளை இன்று நீங்க பார்க்க போறீங்க. அப்பா இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க போறாங்க. புதுசா பார்க்குறவங்க இதுவரை ஏசப்பா ஏத்துக்கலன்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு சொன்னீங்கன்னா இன்று அப்பா உங்க இருதயத்துக்குள்ள வருவாங்க, உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இப்பொழுதும் நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். நீங்க சொல்றீங்க, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற உங்களுடைய வார்த்தையின்படி இந்த பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி.
உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்த போகிறதுக்காக நன்றி. அவங்க என்ன பலவீனத்தோடு கூட என்ன வியாதியோடு கூட பார்த்து கொண்டு இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்ற அப்பா உங்களுக்கு வல்லமை உண்டு. இன்றே எல்லாவற்றையும் நீர் மாற்றுகிறீர். அவங்க பலவீனம் எல்லாவற்றையும் சுகவீனம் எல்லாவற்றையும் மாற்றி உடைய தழும்புள்ள கரத்தினால் அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. அவங்க மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே உங்களுடைய உயிர்த்தெழுந்தின் வல்லமை இறங்குகிறதற்காக எல்லா செஸ்ட் பெயின்களையும் எல்லா போன் பெயின்களையும் எல்லாவற்றையும் இப்பொழுதே உடைய தழும்புலால் நீங்கள் சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. இதோ நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி காயங்களை ஆற்றுவேன் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே நீர் ஆரோக்கியத்தை வரப்பண்ணி எல்லா காயங்களையும் ஆற்றி போடுகிறதுக்காக நன்றி. ஐசியூலேருந்து இப்பொழுதே நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி ஆம்ரஜன் நார்மல் வார்டுக்கு அழைத்து கொண்டு வரீங்க. நார்மல் வார்டிலேருந்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு வரீங்க. உங்களுடைய ஆவியினாலே இந்த அற்புதத்தை நீர் செய்கிறதுக்காக நன்றி. மறித்தே போயிருந்தாலும் உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்கு உடைய ஜீவன் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி தகப்பன. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் கிரியேட்டிவ் மிரக்கல் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக டாக்டருடைய எல்லா ரிப்போர்ட்டும் நீங்க மாற்றி போடுகிறதுக்காக நன்றி. அந்த உறுப்புகள்லாம் இப்பொழுது உண்டாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி தகப்பன. அதே போல யாரெல்லாம் கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிறேன்னு பார்க்குறாங்களோ அவங்களுக்கும் அற்புதம் செய்கிறீங்க. பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கிறீங்க. ஒரு நல்ல வீடு வேணுமேனு பார்க்குற பிள்ளைகளுக்கும் நல்ல வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ண போகிறதுக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து அற்புதமாய் நீர் வழி நடத்த போகிறதுக்காக நன்றி அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. அமேன் அமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே அற்புதத்தை செய்வாங்க. மீண்டும் நாளை காலை புதிய வாக்குத்தத்த செய்தியோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.